ஒப்பந்தத்தின் பின்னால் காதல் அத்தியாயம் ஒன்று உடைந்த குழந்தை பருவம். மழை இரவு. சிறிய கிராமத்தின் எல்லையில் இருந்த பழைய வீட்டின் கூரையிலிருந்து தண்ணீர் சொட்டிக்கொண்டே இருந்தது. அந்த வீட்டின் பின்புறத்தில் இருந்த குறுகிய சமையல் அறையில் ஒரு சிறுமி பாத்திரங்களை கழுவிக் கொண்டிருந்தாள். அவள் பெயர் அழகு. அவளுடைய கைகள் குளிர்ந்த நீரில் சிவந்து போயிருந்தன. அவள் வயது 10 மட்டுமே. ஆனால் அவள் முகத்தில் அந்த வயதுக்குரிய சிரிப்பு இல்லை. அழகு, இன்னும் பாத்திரம் முடியலையா என்று சித்தி கத்தினாள். இப்போ முடிஞ்சிரும் சித்தி என்று அவள் மெதுவாக சொன்னாள். அவள் வாழ்க்கை இப்படி ஆரம்பிக்கவில்லை. ஒரு காலத்தில் அவள் மிகவும் சந்தோஷமான குழந்தை. அவளுடைய அப்பா ஒரு பள்ளி ஆசிரியர், அம்மா மிகவும் அன்பானவர். அவர்கள் மூவரும் சேர்ந்து சிரித்த நாட்கள் இருந்தன. அழகு பெரியவளாகி என்ன ஆகணும் என்று ஒரு நாள் அப்பா கேட்டார். நான் பெரிய ஆபீஸ்ல வேலை பண்ணணும் என்று அவள் சிரித்தாள். அந்த சிரிப்பு, அந்த வீடு, அந்த மகிழ்ச்சி ஒரு விபத்தில் முடிந்தது. ஓரிரவு அவர்கள் காரில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். மழை அதிகமாக பெய்தது. சாலையில் ஒரு லாரி கட்டுப்பாட்டை இழந்தது. அந்த விபத்தில் அவள் பெற்றோர்கள் இருவரும் உயிரிழந்தார்கள். அதற்குப் பிறகு அழகின் வாழ்க்கை முழுவதும் மாறிவிட்டது. அவள் சித்தப்பா வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டாள். முதல் சில நாட்கள் அவர்கள் அவளை பாவமாக பார்த்தார்கள். ஆனால் சில வாரங்களில் அந்த அன்பு மாறிவிட்டது. இங்கு இருக்கிறதுக்கு ஏதாவது வேலை செய்யணும் என்று சித்தி சொன்னாள். அந்த நாள் முதல் அழகு அந்த வீட்டில் ஒரு குழந்தை இல்ல, ஒரு வேலைக்காரி. காலை 5 மணிக்கு எழுந்து வீடு துடைப்பாள், பாத்திரம் கழுவுவாள், சமையல் செய்ய உதவுவாள். அவள் சாப்பிடுவது கூட சில நேரம் மறந்து போய்விடும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவள் விட்டுவிடவில்லை: படிப்பு. இரவு எல்லோரும் தூங்கிய பிறகு ஒரு சிறிய விளக்கின் கீழ் அவள் புத்தகம் திறந்து படிப்பாள். ஒரு நாள் நான் இந்த வாழ்க்கையை மாற்றுவேன் என்று அவள் மனதில் சொல்லிக் கொள்வாள். ஆண்டுகள் கடந்தன. அவள் பள்ளியில் எப்போதும் முதல் மாணவி. அவளுடைய ஆசிரியர்கள் அவளை மிகவும் பாராட்டினர். ஆனால் வீட்டில் யாருக்கும் அது முக்கியமில்லை. அவள் கல்லூரியில் சேர்ந்து படித்தாள். பல தடைகள் இருந்தாலும் அவள் படிப்பை முடித்தாள். அந்த நாள் அவள் சர்டிபிகேட் கையை பிடித்து வெளியே வந்தாள். அம்மா, அப்பா, நான் முடிச்சிட்டேன் என்று மெதுவாக சொன்னாள். அவளுக்கு தெரியவில்லை, அவள் வாழ்க்கையின் மிகவும் இருண்ட பகுதி இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அத்தியாயம் 2. இருளின் மனிதன். அத்தியாயம் 2. இருளின் மனிதன். அன்று மாலை வீட்டில் ஒரு அந்நிய மனிதர் இருந்தார். அழகு வீட்டுக்குள் வந்தவுடன் அந்த மனிதன் அவளை கவனமாக பார்த்தான். அவள் அந்த பார்வையை வெறுத்தாள். இவள்தான் அழகு என்று சித்தப்பா சொன்னார். அழகு அமைதியாக நின்றாள். நாளைக்கு உன்னை பார்க்க மாப்பிள்ளை வர்றாரு என்று சித்தி சொன்னாள். அழகு அதிர்ச்சியடைந்தாள். நான் வேலை பார்க்கணும். வேலை வேண்டாம், அவர் பணக்காரர் என்று சித்தி பதில் சொன்னாள். அந்த இரவு அழகு தூங்க முடியவில்லை. அவள் ஜன்னலருகே நின்று வெளியே பார்த்தாள். என் வாழ்க்கை என்ன ஆகப் போகுது? அடுத்த நாள் அவர்கள் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு சென்றார்கள். அழகு இதுவரை அந்த மாதிரி இடம் பார்த்ததில்லை. அவர்கள் ஒரு பெரிய ஷூட் ரூமுக்கு சென்றார்கள். அழகு உள்ளே சென்றதும் அவள் நின்றுவிட்டாள். அங்கே இருந்த மனிதன் முதியவர் இல்லை, கருப்பு ஷூட் அணிந்திருந்த ஒரு இளைஞன். கூர்மையான கண்கள், குளிர்ந்த முகம். அவன் மெதுவாக எழுந்தான். அழகு என்று கேட்டான். அவள் தலையசைத்தாள். நான் வர்மா என்றான். அந்த பெயர் அவளுக்கு தெரியும். நகரத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த CEO. அவன் மெதுவாக சிரித்தான். உன்னை இந்த கல்யாணத்துக்கு யாராவது கேட்டாங்களா? அழகு தலையசைத்தாள். இல்ல. அவன் சிரிப்புக்குள் இருந்தது. எனக்கு தெரியும், உன்னை விற்கிறாங்க. அழகு அதிர்ச்சி அடைந்தாள். சில நிமிடங்கள் அமைதி. பிறகு அவன் சொன்னான், நான் உன்னை கல்யாணம் பண்ணவோ போறேன். அவள் அதிர்ச்சியில் அவனை பார்த்தாள். ஆனா அது ஒரு ஒப்பந்தம். ஒரு வருடம் அவள் அவன் மனைவி.
அதற்குப் பிறகு அவள் ஃப்ரீ. ஆனால் வர்மா மனதில ஒரு ரகசியம் இருந்தது. அதை அழகு இன்னும் அறியவில்லை. அவன் இந்த பெண்ணை தேர்ந்தெடுத்தது சும்மா இல்லை.